வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் டைம் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும்ல செகண்ட் லெசன் பார்த்தோம். அதுலேயே இப்போ நம்ம தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம். புதிய பொருளாதார கொள்கை. வாங்க பார்க்கலாம். கூட்டுறவுத் துறையில் டேஷ் நிறுவனங்கள் உள்ளன. நிதி மற்றும் சேவைகள். அடுத்து, கூட்டுறவுத் துறையில் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முக்கியமாக இயங்கும் நிறுவன வகைகள் எவை? நிதி ஆதரவு மற்றும் சேவை வழங்கும் நிறுவனங்கள். அடுத்து, உறுப்பினர்களின் வளர்ச்சிக்காக பண உதவி மற்றும் பல்வேறு சேவைகளை வழங்கும் முக்கியமான கூட்டுறவு நிறுவனங்கள் யாவை? நிதி சார்ந்த மற்றும் பல்சேவை கூட்டுறவு நிறுவனங்கள். அடுத்து, நிதியில் அமைப்புகளில் சீர்திருத்தம் செய்ய நிதி அமைச்சால் ஏற்படுத்திய ஒரு திறமையான குழு நரசிம்மன் குழு. அடுத்து, நிதித்துறையில் பரவலான மாற்றங்களை கொண்டு வர அரசு அமைத்த முக்கிய பரிந்துரை குழு எது? நரசிம்ம மறுசீரமைப்பு குழு. அடுத்து, இந்திய நிதி அமைப்பை நவீனப்படுத்தவும் வங்கித்துறையை வலுப்படுத்தவும் பரிந்துரைகள் வழங்க உருவாக்கப்பட்ட குழு எது? நரசிம்மன் சீர்திருத்த குழு. அடுத்து, கிராமிய கூட்டுறவு வங்கிகளில் ஆர்பிஐ நியமிக்க கண்காணிப்பை பற்றிய பரிந்துரைகளை வழங்கிய குழு எது? கவான் லக்ஷ்மன் மறுபரிசீலனை குழு. அடுத்து, கிராமிய கூட்டுறவு வங்கிகளின் செயல்திறன் கண்காணிப்பு நடைமுறைகள் மற்றும் ஆர்பிஐ மேற்பார்வையை மேம்படுத்த பரிந்துரைகள் செய்த முக்கிய குழு எது? கவான் லக்ஷ்மணன் மறுபரிசீலனை குழு. அடுத்து, கூட்டுறவு வங்கிகளின் செயல்பாட்டை வலுப்படுத்த ஆர்பிஐக்கு வழிகாட்டி பரிந்துரைகள் வழங்க உருவாக்கப்பட்ட சிறப்பு குழு அடையாளம் காண்க. கவான் லக்ஷ்மணன் மறுபரிசீலனை குழு. அடுத்து, குழு ஆந்திர பிரதேசத்தில் கூட்டுறவு சட்டத்தை ஆராய்ந்து வந்தது. சுகாயஸ்ரீ குழு. அடுத்து, ஆந்திர பிரதேசத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கூட்டுறவு சட்டங்களை விரிவாக ஆய்வு செய்து அறிக்கை வழங்கிய குழு எது? சுகாயஸ்ரீ ஆய்வுக்குழு. அடுத்து, ஆந்திர பிரதேச கூட்டுறவு சட்டத்திற்கான மாற்றங்களை மற்றும் மேம்பாடுகளை பரிந்துரைக்க நியமிக்கப்பட்ட குழு எது? சுகாயஸ்ரீ குழு. அடுத்து, கூட்டுறவு வங்கித்துறையில் கடன் வழங்குவதில் ஏற்பட்ட செய்தித்திறன் குறைபாடுகளை நீக்க கிராமிய கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்து பரிந்துரை செய்தது எது? கிராமிய கடன் மதிப்பீட்டு குழு. அடுத்து, கூட்டுறவு வங்கிகள் வழங்கும் கடன் சேவைகளில் காணப்பட்ட குறைபாடுகளை சரிசெய்ய செயல்திறனை மதிப்பீட்டு பரிந்துரைகள் செய்த குழு எது? கிராமிய கடன் மதிப்பீட்டு ஆய்வுக்குழு. அடுத்து, கிராமிய கூட்டுறவு வங்கிகளில் கடன் வழங்கல் முறையை மேம்படுத்தும் நோக்கில் ஆய்வு செய்து மற்றும் பரிந்துரைகளை அளித்த முக்கியமான குழு எது? கிராமிய கடன் மதிப்பீட்டு குழு. அடுத்து, புதிய சர்வதேச வர்த்தக சோலை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1991. புதிய பொருளாதார கொள்கைகளின் ஒரு பகுதியாக அறிமுகமான புதிய சர்வதேச வர்த்தக சட்டம் எந்த ஆண்டில் அமலுக்கு வந்தது? 1991. இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்பட்ட புதிய வர்த்தக சோலை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1991. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.